தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் கவிஞருமான ஜெர்மனி தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். கொடை எனும் தலைப்பில் எழுதிய என் அறுசீர் விருத்த கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. கொடை ஒல்லும் வகையாய் உதவியோடு இல்லாதோர்க்கு ஈந்துப்பார் சொல்லும் மனதின் சுகத்தைத்தாம் சுகித்து உணர்ந்து அறிவீரே. துன்பச் சொல்லை சொல்லும் முன்னே துயரம் நீக்க உதவுவதும் அன்பாய் அணைத்து இருப்பதும் அகமே மகிழும் நற்கொடையாம். வறுமை சுற்ற வேலையிலும் வறுமை தன்னை காட்டாமல் அருமையாக உதவிடுவார், ஆக்கச் செயலாய் இருந்திடுவார். பெருமை மிக்க பண்பினரின் போற்றும் கொடையின் சிறப்பாலே அருமை அருமை என்றேதாம் கொடையும் வாழ்த்தும் அகமகிழ்ந்தே. கேட்கும் முன்னே நிலையறிந்து கொடுக்கும் உளமாய் மாறி நின்று வேட்கை தனித்து விருந்தளித்து உதவும் மனமாய் இருப்பதும் தனக்கு மட்டும் உணவென்று தகவாய் என்றும் எண்ணாமல் இணக்கமுடனே மற்றோர்க்கும் கொடுக்கும் குணமே கொடையாகும். மாரிக்கு நிகராய் பாரி, மயிலுக்கு போர்வை பேகன். சாரமுடன் கனியை ஈந்தார், சாரமுடன் நெல்லிக்கனியை ஈந்தார் அவ்வைக்கு அதிகமானும். பண்டு முதல் கொடுக்கும் தன்மை பாரதத்தில் பாங்காய் உண்டு. கண்டு உணர்ந்து வருவோரின் கருத்துறந்து அளிப்பார் ஈகை. கடையேழு வள்ளல் ஈகை தனித்துவமாக என்றும் நடைபோட்டு நிற்கும் நன்கு நலமாக கொடையின் தன்மை மடைதிறந்த வெள்ளம் போல மனிதமாக அன்பும் பண்பும் மனிதமாக அன்பும் பண்பும் படைக்கின்ற பதிப்பின் வண்ணம் பங்களிக்கும் கொடையும் நன்றாம். செயற்கைத்தன்மை புகுத்திட்டோம் செயல் இழப்பை கண்டிட்டோம், செயற்கைத்தன்மை புகுத்திட்டோம் செயல் இழப்பை கண்டிட்டோம். கொரோனா இயற்கையோடு இணைந்திருப்போம், இயற்கை தன்னை காத்திடுவோம். இயற்கை நம்மை காக்கின்ற இதய தெய்வம் தாயாகும். இயற்கை வழங்கும் கொடையாலே இயங்கிக் கொண்டு இருக்கின்றோம், இயற்கை வழங்கும் கொடையாலே இயங்கிக் கொண்டு இருக்கின்றோம். கொல்லென கொடுத்தல் உயர்ந்தன்று, கருத்தென கொடுத்தல் நற்பண்பு. தல்லென தள்ளாமல் என்றும் தகவாய் அளித்தல் நற்கொடையாம். மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கு உண்டி கொடுத்து உயிர்காக்கும் அட்சய பாத்திரமாக உழவர் கொடையை உயர்த்திடுவோம். உடலின் உறுப்பு கொடையாலே உலவும் உயிரும் உறவாக திடமாய் குருதி நற்கொடையால் திகழும் இரத்தம் பாசமாக. கொடுக்கும் எண்ணம் எழுந்தவுடன் கொடுத்தல் கொடையும் சிறப்புறுமாம். மிடுக்காய் மிளிர்வாய் கொடையாலே மேதினில் என்றும் வாழ்வாயே, மிடுக்காய் மிளிர்வாய் கொடையாலே மேதினில் என்றும் வாழ்வாயே. நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், அருமையான கவிதையோடு இணைந்திருந்தார் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். சிறப்பாக கடையேழு வள்ளல்கள் தொடங்கி அருமையான ஒரு கவிதையை தந்திருந்தார். சிறப்பாக நன்றி ஜெல்நாதன் ஐயா. கொடை என்பது என்னவென்று உங்கள் கவிதையில் சிறப்பாக இருந்தது. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம் ஐயா. அடுத்து இணைகின்றார் புதுச்சேரி